சேலத்தில் செயற்கை முட்டைகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக பரவிய வதந்தியால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீட்டில் இருந்த முட்டைகளை எல்லாம் வீதியில் போட்டு உடைத்தனர். வதந்தியை அடுத்து முட்டை கிடங்குகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் கடைகளில் செயற்கையான பிளாஸ்டிக் முட்டைகள் விற்கப்படுவதாக திடீரென வதந்திகள் கிளம்பின. பொதுமக்களிடையே இந்த வதந்தி வேகமாக பரவியதை அடுத்து வீடுகளில் வாங்கி வைக்கப்பட்டிருந்த முட்டைகளை பொதுமக்கள் அச்சத்துடன் சாலையில் போட்டு உடைத்தனர். முட்டையின் உட்புறம் உள்ள அடுக்கில் பாலித்தீன் போன்ற படிமம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். முட்டை பற்றி இங்கே ஒரு பொருளை கிளப்பிது சீன முட்டைன்னு சொல்லி அது வந்து சரின்ட்டு டெய்லியும் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்க சொல்லி சொன்னதுனால நாங்கள் போய் கடையில் முட்டை வாங்கிட்டு பார்த்தோம். அதில் பார்த்தீங்களா ரெகுலராக முட்டை வந்து லேசான தூள் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்களா கொஞ்சம் தின்னாக இருந்தது. சரி நம்ம வீட்டில் தான் அப்படின்னா பக்கத்து வீட்லேயும் போய் கேட்டதுக்கு அவங்களும் இதேமாரி இருந்தது. மறுபடியும் ஒரு 4 முட்டை வாங்கி பார்த்தா எல்லாமே அதேமாரி தின்னாவே பிளாஸ்டிக் மாரி இருந்தது. அதை வந்து ஒரு மெழுகுவத்தியை வச்சு அதை எரிய வச்சு பார்த்தா பிளாஸ்டிக் வாசனை அடிக்குது. இதனால குழந்தைங்க கொடுக்குறது ரொம்ப பயமாக இருக்குது. அவர் முட்டை வாங்கி வச்சிருக்காரு. வேவிச்சு அது உரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதோட மேல் லேயர் வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் கொஞ்சம் பிளாஸ்டிக் போல போகிறது அவர் தன்பட்டதுனால அவருக்கு அந்த பய உணர்வு ஏற்பட்டு சாப்பிடக்கூடாது. இந்த வாட்ஸ்அப்பில் அடிக்கடி இந்த சீன முட்டைன்னு சொல்லி பிளாஸ்டிக் முட்டைன்னு சொல்லி எல்லாம் பரப்புறதுனால அது வைரலாக எல்லாத்து மக்கள் ரீச் ஆனதுனால இதை சாப்பிட்றதே பயப்பட்டு அது போல சீன முட்டை போல இருக்குமோன்னு சொல்லிட்டு அச்சப்பட்டு கேட்டாங்க. அதை எடுத்து பிரித்து பார்த்துட்டு அதை பார்த்தா மற்ற முட்டையும் வாங்கி பார்த்தா அதே மாதிரி தான் தெரிஞ்சுது. மேலே கொஞ்சம் திக்காகவும் பிளாஸ்டிக் மாதிரி தான், அதாவது சூடு பண்ணாக்கா கொஞ்சம் உருகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. வதந்தியின் தீவிரத்தை அடுத்து சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் அனுராதா தலைமையிலான அலுவலர்கள் சேலத்தில் உள்ள முட்டை கிடங்குகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். முட்டைகளை உடைத்தும் சில முட்டைகளை வேக வைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது. செயற்கை முட்டைகள் சேலம் மாவட்டத்தில் இதுவரை எங்கும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.